2026 விஜய் அவர்கள் கண்டிப்பா சிஎம் ஆயிடுவாருன்ட்டு நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நிறைய பேர் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, எப்படிப்பா சிஎம் ஆவாரு, ஜெயிச்சிருவாருன்னு சொல்றீங்களே, எப்படி ஜெயிப்பாரு, ஏதாச்சும் வேலிடான பாயிண்ட் இருக்கா, சும்மா வாயிலேயே சொல்றீங்களே, ஏதாச்சும் ஒரு வேலிடான பாயிண்ட் சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. அவங்களுக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்ஃபோ வித் சூர்யா. விஜய் அவர்கள் கண்டிப்பான முறையில் 2026 வெற்றி பெறுவதற்கு ஒரு 6 முக்கியமான பாயிண்ட் நான் சொல்றேன். அதுல முதல் பாயிண்ட் யங்ஸ்டர்ஸ் உடைய பலம். திரைத்துறையில இருந்துட்டு சினிமாவுக்கு விஜய் அவர்கள் வரும்போது வெறுங்கையை வீசிட்டு வரல. அவரு நிறைய இளைஞர்களை சம்பாரிச்சுட்டு தான் வந்தாரு. இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு அரசியல் பட ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது, இந்த இளைஞர்கள் மூலமாக தான் கட்சி எடுக்கக்கூடிய முடிவுகள், மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சில திட்டங்கள், வாக்குறுதிகள், இது எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட ஈஸியாக போய் கொண்டு சேர்க்கறதுக்கு இந்த இளைஞர் பட்டாலும் மிகச் சிறப்பாக பணியாற்றும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. யங்ஸ்டர்ஸ் உடைய பலம் எப்பேற்பட்டது அப்படின்றத இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு முக்கியமான முதல் பாயிண்ட். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், மாற்று அரசியல் சக்தியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய எழுச்சி. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக பல வருஷமா வந்துட்டு திருப்பி ஆட்சி பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது ஃபுல்லாமே அவங்க மேல வந்துட்டு ஏதாவது ஒரு அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்கதான் செய்யும். ஒன்று, நலத்திட்டங்களை அனௌன்ஸ் பண்றது, அதை செய்யாம இருக்கிறது. அப்படியே செஞ்சாலும் அது முழுசா எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது. ஏகப்பட்ட நல்ல விஷயத்த பண்றேன்னு சொல்லிட்டு வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை, டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பல குடும்பத்தை க்ளோஸ் பண்றது, இப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயத்த சொல்லிட்டே போகலாம். இப்போ மருத்துவர்கள், இன்ஜினியர்ஸு, டாக்டர்ஸ், இப்படி எந்த துறையை எடுத்துக்கிட்டேனாலும் எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. இது வந்துட்டு தமிழகத்தில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு தமிழகத்தை அந்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோம், நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்ட்டு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த 2 கட்சிகளுக்கு மாற்று சக்தியாக தமிழக வெற்றி கழகம் வரும் அப்படின்றதுல மக்களுக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷம் தான். மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, இவங்க 2 பேர் வேணாம்ப்பா, இவங்க ரொம்ப பண்ணுறாங்க, அதுக்கு வேற யாராச்சும் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றப்ப விஜய் அவர்கள் வரும்போது மக்கள் எல்லாருமே ஓகே, எனக்கு ஓகேப்பா, விஜய் அவர்களுக்கு நான் வாக்கு செலுத்த ரெடியா இருக்கேன்ற மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்துட்டாங்க. மூணாவது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஐடி விங்கு. ஒரு கட்சியினுடைய ஐடி விங்கு எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம், முக்கியமான ஒரு துறை அப்படின்றது எல்லா பேருக்குமே தெரியும். அதுலேயும் அதிமுக, திமுக, என்டிகே இவங்க எல்லாருக்குமே ஐடி விங்கு இருக்கு. ஆனால் டிவிக்கு ஐடி விங்கு கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, டிவிக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே ஐடி விங்கு வேலையை தான் பார்ப்பாங்க. விஜய் அவர்கள் மீது ஒரு விமர்சனம் வச்ச உடனே பதிலடி கொடுக்கறது எல்லாருமே கொடுப்பாங்க. தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு முடிவை எடுக்கிறாங்கன்னா அந்த முடிவை மக்கள் கிட்ட போய் டக்குன்னு போய் கொண்டு போய் சேர்க்கறது வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகள்ல இருந்து தொண்டர்கள் வரைக்கும் செய்வாங்க. ஸோ எல்லாருமே ஐடி விங்க பக்காவா செயல்படுவாங்க. ஸோ ஐடி விங்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஐடி விங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிகேனுடைய ஐடி விங் தான். 4வது பாயிண்ட், நலத்திட்டங்கள் மூலம் மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்துறது. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் இயக்கம், விஜய் மக்கள் இயக்கம், அது மூலமாவே நிறைய நல்ல விஷயத்த வந்துட்டு மக்களுக்கு பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவர்களுடைய ரசிகர்கள்லாம் நீங்க எந்த சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காங்க, சொல்லவே முடியாது, அவ்வளோ நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த படிக்கக்கூடிய பசங்களுக்கு வந்துட்டு கல்வி உதவித்தொகையில இருந்துட்டு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே இன்னுமே வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் வந்துட்டு நிறைய பாமர மக்களோட கூட தான் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம், அரசியல் சார்ந்த கஷ்டம், மருத்துவம் சார்ந்த கஷ்டம், எதுனாலும் சரி கூட நின்றுட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. இது வந்து தமிழக மக்களினுடைய நம்பிக்கை பெறக்கூடிய ஒரு அடித்தளமான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு. 5வது பாயிண்ட், தனித்து போட்டியிடக்கூடிய அந்த ஒரு முடிவு, தனித்து போட்டியிடும் முடிவு. ஏன் அப்படி சொல்றேன்னா, விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்துட்டு யாருனாலும் வாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்காரு. என்ன கண்டிஷன்ஸ்னா, இந்த ஊழல் பண்ணவெல்லாம் வரக்கூடாது, இந்த மதத்தை சொல்லி மக்களை ஏமாத்திரே வரக்கூடாது, ஜாதியை வச்சு அரசியல் பண்ணிட்டு உள்ள வரக்கூடாது, மக்கள் விரோதமா ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டு அவன் கூட்டணிக்கு வரக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா திமுக வராது, அதிமுக வராது, பாஜக வராது, ஒரு 4-5 கட்சியெல்லாம் காலி ஆயிரும். இவங்க கூட்டணிக்கு வரப்போறதே கிடையாது. இது எதுவுமே இல்லாம நல்ல கட்சியா இருக்கிறாங்களோ ஒரு சில பேர் இருப்பாங்களா, அவங்கள மட்டும் தான் கூட்டணிக்கு அவர் கூப்பிட்டுருக்காரு. இதுவே மக்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஏற்படுத்திருக்கும். ஏன்னா பரவாயில்ல, அந்த மனுஷன் வந்தாப்புல ஊழல் பண்ற கூட கட்சி கூட எல்லாம் கூட்டணி கிடையாதுன்ட்டு ஒரு நல்லா ஃபோர்ஸாவே சொல்லிட்டாரு. இதுவே மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். பரவாயில்ல, இவர் வந்தாருன்னா ஊழல் எதுவும் நடக்காது, மக்களுக்கு நல்ல நல்ல விஷயம் தான் பண்ணுவாரு அப்படின்றதுல அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. ஸோ மக்கள் அவரை வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. 6வது பாயிண்ட், தேர்தல் யுக்திகள் மற்றும் அதற்கான தயாரிப்பு.
தேர்தல் யுக்திகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிமுக, திமுக இந்த கட்சியெல்லாம் வந்துட்டு எவ்வளவுதான் பழமையான பெரிய கட்சிகளா இருந்தாலும் எவ்வளவுப்பட்ட நுணுக்கங்கள் வச்சிருப்பாங்க. ஆனா அது எல்லாமே தமிழக வெற்றி கழகத்துக்கு முன்னாடி வந்துட்டு தூசு மாதிரி ஆயிரும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்டுக்கோப்பான, ஒரு ஸ்ட்ராங்கான, ஒரு ஃபியூச்சரை நோக்கி ஒரு நல்ல தெளிவான ஒரு திட்டத்தோட அவங்க அரசியல் காய் நகர்த்துறாங்க. மக்களை எப்படி போய் சந்திக்கிறது, மக்கள்கிட்ட எந்த மாதிரியான விஷயங்களை போய் கொண்டு போய் சேர்க்கிறது. ஆல்ரெடி 2 மாநில மாநாடு நடத்திட்டாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பருக்கு அப்புறம் வந்துட்டு விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிறதுக்காக போறாரு. அவர் சந்திக்கும் போது ஏகப்பட்ட விஷயங்களை மக்கள்கிட்ட ஷேர் பண்ணதா போறாரு. அது மட்டும் இல்லாமல் பூத் கமிட்டி, மாவட்ட செயலாளர்களுடைய பங்களிப்பு, மக்கள்கிட்ட அவங்களுடைய பங்களிப்பு என்ன, மக்கள்கிட்ட அவங்க என்ன போய் பேசுறாங்க, மக்களுடைய குறைகளை எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க, இது எல்லாமே பக்காவா தயாராகிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகம். அது மட்டும் இல்லாம 2026 தேர்தலுக்கு என்னெல்லாம் தேவை, அடிப்படையா என்னென்ன தேவை, மக்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க, மக்களுடைய தேவை என்ன, ஆளும் கட்சி எதிர்கட்சி இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இவங்களுக்கும் மக்களுக்கு இருக்கக்கூடிய என்ன பிரச்சனை, இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டு அனலைஸ் பண்ணிட்டு அரசியல் காய் நகர்த்துறதுக்கு ரெடியா இருக்காங்க தமிழக வெற்றி கழகம். இந்த மாதிரி இந்த 6 பாயிண்ட்டுமே வந்துட்டு விஜய் அவர்கள் 2026 சிஎம் ஆவாங்க அப்படின்றதுக்கான வேலிடான பாயிண்ட்ஸ். இதுக்கப்புறமும் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். நன்றி.